நாம ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு வந்தா, இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கினாங்க. வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி? ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். நாம தான் வெற்றி பெற போறோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து உங்க ஆதரவோடு அமைய போறது திராவிட மாடல் 2.0 அரசு தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறது. முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு, மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் அவருடைய காலத்தில் நிறைவேற்ற முடியாதவை. அவை நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன வாக்குறுதிகளை அவர் இப்பொழுது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சார், ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. ஊழல் சக்தினா என்ன? யார் குறிப்பிட்டு சொல்றாரு? எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னாரா இல்லையா? எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? யார் கூட வச்சிருக்கிறாரு? அவர் கூட அண்ணா திமுக ஒருத்தர் வெளியில் போய், நான் பெயர் சொல்ல விரும்பல, தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையா? அப்ப யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? அவரு வெளியில் பொது வெளியில் பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. இதை வச்சே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க. அது எதை வேணா சொல்லலாம், அவருக்கு சொல்லலாம். அறுக்கு போனால் கொடி பறந்து சொல்ல அரை கேட்கலீங்களா? பெரிய கட்சியோட கொடி பறக்குது, நம்ம வெற்றி நம்மளது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவர் தானே பாடினாரு. நாமளே கொடி பிடிச்சிட்டு, இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள் இது. அப்போ கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி, தனித்து நின்றால் இன்றைக்கு நம் வீர விமர்சனத்தை வீசுவது என்பது நியாயமாக இருக்காது. இரவனான்னு சொல்லணும் வார்த்தைகள் இருக்கும் வாயில், இரவனா சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் யார்கிட்ட இருந்தாங்க அடிமைகளா, யார்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களும் உங்களுக்கு திரும்ப தெரியாதா? வணக்கம், இது கேள்வி களம். சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு நடக்க இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் தங்களுடைய அணி வெற்றி பெறப் போவதில்லை, தோல்வி உறுதி என்பதால் தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியையும் பட்ஜெட்டிலே அறிவிக்கவில்லை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி அமையும் என்று அவர் உறுதிபட சொல்லியிருக்கிறார். இன்னொரு முனையில் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை தவணை முறையில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக தேர்தல் அறிக்கை வெளியாகும் போது அதில் முத்திரை வாக்குறுதிகள், முக்கியமான முதன்மையான வாக்குறுதிகள் என்ன என்பதெல்லாம் பேசப்படும்.
தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே தேர்தல் அறிக்கைக்கு பதிலாக ஏற்கனவே ஒரு தவணை வாக்குறுதி தந்திருக்கிறார். இன்று இரண்டாவது தவணையாக வாக்குறுதி தந்திருக்கிறார். ஒரு குடும்பத்திற்கு 6 சிலிண்டர்கள், கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் இலவசமாக என்று அவருடைய வாக்குறுதியில் இருக்கிறது. கடந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதி தான். அடுக்கடுக்காக அல்லது தவணை முறையில் வாக்குறுதிகளை தருவது என்பது என்ன உத்தி? திமுக தேர்தல் வாக்குறுதிகளை முந்தும் எண்ணமா, அல்லது இப்போதே சொன்னால் மக்கள் மன்றத்தில் மனதில் பதிய வைக்கலாம் என்கிற எண்ணமா என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. இன்னொரு முனையில் தாவேக குறித்த கடும் விமர்சனத்தை அதிமுக கடந்த 2-3 நாட்களாக பேசி வருகிறது. முன்பு கூட்டணிக்கு வருவார்கள் என்று சொன்னார்கள். இப்போது கூட்டணி இல்லை என்ற பிறகு மௌனமாக இருந்தார்கள். விஜய் ஊழல் கட்சி என்று அதிமுகவை விமர்சனம் செய்த பிறகு அதிமுக தாவேகா மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக அதன் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விஜயை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார். இன்னொன்று, நாங்கள் ஏற்கனவே ஒரு வெற்றி கூட்டணியை, வலுவான கூட்டணியை அமைத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இன்னும் புதிய கட்சிகள் வர இருக்கின்றன என்ற வாதம் என்ன என்ற கேள்வியும் இருக்கிறது. நம்மோடு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்கள், தாவேகா ஆதரவாளர் திரு நரேஷ், அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி, எழுத்தாளர் திரு ராம்கி, பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். திரு ஜென்ராம் அவர்கள்ட்ட கேட்கணும், ஒரு தேசத்துக்கான பட்ஜெட், ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு மாநிலத்துக்கு போடுற பட்ஜெட் கிடையாது. இந்தியா முழுக்க போடக்கூடிய பட்ஜெட். வெளியுறவு, இராணுவம், தொலைத்தொடர்பு, ரயில்வே அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய பல்வேறு விஷயங்கள் குறித்த ஒரு முக்கியமான ஆவணம். அது மாநிலத்துக்கு போடுற ஸ்பெசிஃபிக்கான பட்ஜெட் இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வரும்போது கூட அறிவிக்கலை, தோல்வி உறுதின்றதுனால தான் அவங்க சொல்லலை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாரு. ஆமாம், கடந்த 2 ஆண்டுகள், இந்த ஆண்டு தவிர இதற்கு முந்தைய 2 ஆண்டுகள்லேயும் தமிழ்நாட்டுக்கு என்று பெரிய திட்டங்கள் எதுவும் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்படவில்லை. பட்ஜெட்டுக்குள்ள தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை என்று கூட நாம் பேசியது நினைவுக்கு வருகிறது. இப்போதும் அதே தான் செய்கிறாங்க. ஏன்னா டபுள் என்ஜின் சர்க்கார் உள்ள மாநிலங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம் என்பதை தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்லை, எப்போது வந்தாலும் அந்த மாதிரி டபுள் என்ஜின் சர்க்கார்ங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடியவர்கள் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு மக்களிடத்தில் சொல்கிறாங்க. மாறாக தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்து சேவை செய்வது தான் எங்களுடைய பணி, ஏன் இவர்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டோம் என்று அவர்கள் வருந்தும் அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு சேவை செய்வோம், அவர்களுக்கு நலத்திட்டங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரெண்டுக்கும் இருக்கிற கான்ட்ராஸ்ட் தான் இன்றைக்கி இந்த தேர்தல். மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களும் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குபவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் வந்து நிற்குது. அதைத்தான் முதலமைச்சர் என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு வகைப்படுத்துகிறார். அது போக வேற மாநிலங்களுக்கு அறிவிக்கலையே. போன பட்ஜெட்லயாவது பீகாருக்கு வாக்குறுதிகள் இருந்தது, ஆந்திராவுக்கு வாக்குறுதிகள் நிறைய இருந்தது, அறிவிப்புகள் இருந்தது. அப்ப பிஜேபி கூட்டணியில் இல்லாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது என்ன தேர்தலை மனசுல வச்சு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மட்டும் பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட போன தேர்தலில் விமர்சனம் பண்ணார், போன ஆண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில். இப்போது அதிலிருந்து ஒரு மாறி இருக்கு. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கூற்று வந்து இந்த விமர்சனம் வந்து ரொம்ப சேட் கமெண்ட்ரி, ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்யலை, தமிழ்நாட்டை வஞ்சிச்சிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விமர்சனம் இது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே. அதாவது மற்ற மாநிலங்களுக்கும் செய்யலையே அப்படின்னு கேட்டீங்க. அதில் வந்து முக்கியமான கிளைம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம். மூன்றுமே வந்து சிங்கிள் என்ஜினாக தானே இருக்குது, டபுள் என்ஜின் இல்லைல்ல. அதனால் அவங்களையும் சேர்த்து தான் இதில் அடிக்கிறாங்க அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது.
அஸ்ஸாமும் புதுச்சேரியும் அவங்களுக்கு உண்டானது தான். ஆனால் அவங்க ஏற்கனவே அங்கே என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாச்சுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரில. அல்லது தேர்தல் அறிவிப்பு வரும்போது தேர்தலிற்கு சற்று முன்னால் ஒரு அறிவிப்பாக அதை சமாளித்து கொள்ளலாம் என்று நினச்சிருக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் திமுக சொல்லுது, அல்லது கூட்டணி கட்சிகள் சொல்கிறாங்க, அல்லது தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் சொல்கிறாங்கன்னா, அது அந்த கருத்தை முதல்லையே முடிவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு சொல்லலை. மாறாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அந்த முடிவுக்கு ஒவ்வொருவரும் வர்றாங்க. அதை தனித்தனியாக நிகழ்வுகளிலிருந்து பிரித்து மனசில் இருக்கிற கருத்தை, சிந்தனையில் இருக்கிற ஒற்றை கருத்தை வெளியில் பேசுகிறார்கள்னு சொல்ல முடியாது. ஏன் மும்மொழி கொள்கையை இன்னும் திணிக்கிறாங்க, அதை சாக்கிட்டு கல்வி நிதியை மறுக்கிறார்கள், வெள்ள நிவாரணத்துக்கு எவ்வளவு கேட்டாலும் அதில் 10% கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லேருந்து தான் வருது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய செயல்பாட்டை அன்றாடம் குறுக்கிட்டு செயல்பட விடாமல் செய்கிற அல்லது இணை அரசு நடத்துகிற ஆளுநர் தொடர்பாக நீதிமன்றத்தில் போய் இன்னைக்கு வந்த தீர்ப்பு உட்பட, துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான அதிகாரத்தை பெற்று தந்த தீர்ப்பு உட்பட ஒவ்வொரு விஷயத்துக்கும் உச்சநீதிமன்றம் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு அரசுமாக செய்யும் போராட்டங்களை நடத்த வேண்டியது இருக்கு. மக்கள் மன்றத்தில் அந்த பிரச்சனைகளை எழுப்ப வேண்டியது இருக்கு. இதை உடனே அதிமுக அல்லது பிற திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாவற்றுக்கும் ஒன்றிய அரசை குறை சொல்றது ஒரு ஃபேஷனா போச்சு அப்படின்னு அவ்வளவு நிகழ்வுகளையும் புறங்கையால தள்ளி விடுறதுக்கு பார்க்குறாங்க. அதற்கு தீர்வு சொல்ல முடியாதவர்களாக ஒன்றிய அரசை குறை சொல்வதை இவர்கள் அன்றாட நிகழ்வாக வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடந்து போக பார்க்கிறார்கள். அப்படி இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பும் கூட அதில் மங்கி விடுகிறது அப்படிங்கிறதான் ரொம்ப உறுதியாக முதலமைச்சர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இலவச கேஸ் சிலிண்டர், ஓய்வூதியம். ஓகே, நம்ம அது சம்பந்தமாக தான் ராம்கிட்ட கேட்கணும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கொடுத்த வாக்குறுதியை இனி அதிமுகவே நினைச்சாலும் கொடுக்க முடியாது அப்படின்ன அளவுக்கு போன வருஷம் அறிவிச்சாங்க. நான் வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின்லாம் போன முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சார். போன முறை 6 சிலிண்டர் சொன்னார், இப்போ 3 சிலிண்டருக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த தவணை முறையில் கல்வி கடன் ரத்து போன முறை சொன்னது தான் இப்போதும் அதை ரீட்ரேட் பண்ணுறாங்க. ஓய்வூதியர்களுக்கான அந்த சமூக நல ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபா. இந்த வாக்குறுதிகளை முன்கூட்டியே சொல்றதும் 2 தவணைகளாக இப்பவே சொல்ல தொடங்கிறதும் என்ன உத்தி, என்ன வியூகம்? இல்லை, முதல்ல எடுபட போகுது யாருடைய முழக்கங்கள், எந்த முழக்கம்னு வச்சுருந்தா கூட அதுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா 2006 இந்த கலர் டிவி போன்ற ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதி இது வரைக்கும் ஒன்றும் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது சில பொதுவான வாக்குறுதிகள், நீங்கள் சொன்ன மாதிரி 6 சிலிண்டருக்கு பதிலாக 3 சிலிண்டர் ஆகட்டும், மகளிர் உரிமை போன முறை கொடுத்தது அம்மா வாஷிங் மெஷின், அம்மா பேங்கிங் கார்டு, எம்ஜிஆர் கிரீன் ஆட்டோ, அம்மா ஹவுசிங் ஸ்கீம், இப்படி பலதை சொன்னார். இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருந்தாலும் மகளிர் உரிமை தொகைங்கிறது 1000ங்கிறது 2000. ஏன்னா டெல்லியில் 2500 கொடுக்குறாங்கும் போது இந்த கட்சியெல்லாம் ஏதாவது ஒரு கட்சி அதை இன்னும் உயர்த்தி கொடுப்பாங்கிறலாம் தெரியும். அதெல்லாம் வழக்கமான விஷயம். அதை தாண்டி பொதுவாக அவருடைய அறிவிப்புகளை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஒரு குடும்பத் தலைவர்களுக்கும் முதியோர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பாயிண்டடாக வைக்கிறாரு. அதில் ஒரு 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 பாப்புலிஸ்டி அப்ரோச் தெரியுது. நீங்கள் அதை எப்படி சொல்கிறது, நம்ம அது வழக்கமாக இது ஃப்ரீபீஸ் மாரி இல்லாமல் ரொம்ப சிறுபான்மை மகளிருக்கான கல்வி கடன், ஸோ இப்படி அதாவது பாயிண்டடாக சொல்கிறது, டார்கெட்டடாக சொல்கிறது. ஏன்னா அனைத்து மகளிருக்குன்னு சொல்கிறத விட இது டார்கெட்டாக போகும்போது அப்போ இது தேர்தலுக்கு உங்களுக்கு பலன் அளிக்கும். அது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்கிறத விட இப்படி சொல்லும்போது அந்த 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 கணிசமான ஆதரவு தளம் இப்படி திரும்பி பார்க்கும். ஸோ அதற்காக வைக்கப்பட்டது தான். முதியவர்களுடைய வாக்கை அதிமுக குறிவைத்து இந்த இதெல்லாம் சொல்றாங்கன்றீங்க. அதாவது இந்த அறிவிப்புகளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் இருக்கு. ஓகே சார், இப்ப தேர்தல் அறிக்கை வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்ன இவங்க சொல்ல போறாங்கன்னு. பட்
தேர்தல் அறிக்கைக்கு பதிலாக முக்கியமான வாக்குறுதிகள் அப்படின்றத சொல்றதுக்கு பின்னாடி ஏதேனும் பிராண்டிங் மக்கள்கிட்ட மனதில் பதிய வைக்கிற எண்ணம் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படிதான் எல்லா கட்சியும் அதான் செய்கிறாங்க. நீங்கள் பட்ஜெட் நம்ம பார்த்துருக்கோம், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பட்ஜெட் எப்படி இருந்ததுன்ட்டு. எல்லா விஷயங்களும் அன்றைக்கி தான் அறிவிக்கப்படும். அன்றைக்கி இப்போ வந்து அன்றைக்கி பட்ஜெட் அறிவிப்புகளே வர்றது கிடையாது, முக்கியமான அம்சங்களே அது கிடையாது. அது ஒன்று அது வந்து என்னன்னா, அது இப்போ வந்து ஒரு டேட்டா ட்ரிவன் மாதிரி ஒரு நியூஸ் ட்ரிவன் ஆயிடுறதுனால அந்த அறிவிப்புகள் தனித்தனியா வரும்போது பெரிய அளவுக்கு ஒவ்வொரு நாள் ஹெட்லைன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாள் ஹெட்லைனுங்கும் போது ஏன்னா அது வந்து மார்க்கெட் ட்ரிவனா இருக்கிறதுனால அது சரியான அப்ரோச் தான். எல்லா கட்சியும் அதான் பின்பற்றாங்க. ஸோ அதனால இப்போ இந்த வழக்கமா தேர்தல் அடிக்கணும்னு வச்சுட்டு அதை வந்து மொத்தமா கொடுக்கறத விட ஒரு 40 பக்கம் 50 பக்கத்துக்கு கொடுக்கறத விட ஒவ்வொரு நாளும் ஒன்று கொடுக்கும்போது அது நிச்சயமா மக்களாளர்களே போய் நின்று சென்றடையும் நிச்சயமா. ஓகே. ஸோ இதுல அதிமுக கையில் எடுத்திருக்க விஷயங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஃபென்சிவ் நேரடியான அணுகுமுறை நான் பார்க்குறேன். ஆனால் திமுக கை வைக்க வந்து அவங்க வழக்கமாக ஒரு இது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசு வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா 10 ஆண்டுகள் அனுபவம், அது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா தான். ஆனால் அது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? சரி, மக்கள் வந்து சரி எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல. சரி, நீங்க உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு நேத்திக்கு ஒரு டேட்டா வந்திருக்கு பட்ஜெட் முடிஞ்ச பிறகு ரயில்வேக்கு என்ன அலோகேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்படின்னு. மகாராஷ்டிரா 23,926 கோடி, உத்தரப்பிரதேசம் 20,012 கோடி, குஜராத் 17,366 கோடி, மத்திய பிரதேசம் 15,188 கோடி, தமிழ்நாடு 7,611 கோடி. இது எல்லாமே மக்கள்கிட்ட போகும்ல? இல்லை, இது போகும். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதையெல்லாம் சொல்லிட்டு இது வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குதுன்னு சொல்லும்போது அது கொள்கை ரீதியிலான வாக்காளர்கள், கொள்கை ரீதியாக இளைஞர்களை போய் நிச்சயமாக சென்றடையும். அதுதான் அவருடைய சேஃபான ஒரு பெட்டு தான் ஆக்சுவலாக. இல்லை, திமுக வந்து ஒன்றிய அரசின் மீது குற்றம் சாட்டுது, மாநில உரிமைகளை மறுக்கிறாங்க, நமக்கு தேவையான நிதியை தர மறுக்கிறாங்க, உரிமைக்கு போராட வேண்டியிருக்கு. அவங்களும் நிச்சயமாக கொடுக்க போகிறாங்க. இதே மாதிரியான மக்கள் நல திட்டங்களுக்கான வாக்குறுதிகள் அந்த தரப்புல இருந்து வரத்தானே, அவங்களும் கொடுக்க தான் போறாங்க. ஆனால் அதிமுகவோட அப்ரோச்சுங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்குது. ஆனால் அவங்களுக்கான இதே மாதிரியான கேள்விகள் எழும்போது அது ஒரு டபுள் என்ஜின் சொல்லி கூட அவங்க வந்து அதை நியாயப்படுத்த முடியும். எங்களுக்கு மத்திய அரசோட சப்போர்ட் இருக்குன்ட்டு. பட் அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து திமுக கிட்ட இல்லை. ரெண்டாவது, கொள்கை ரீதியான வாக்காளர் நிச்சயமாக திமுக பேசுவது பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஃபார்ம் தான். அது நிச்சயமாக கொள்கை ரீதியான வாக்காளர்களை அவர்களுக்கு தக்க வைக்கும். ஆனால் அதை கலைத்து போடுவதற்கு ஒரு புதிதாக ஒரு நடிகரோட கட்சி வந்திருக்குது. அவரு திறமையை டான்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால வந்து நீங்க அது வந்து அந்த கொள்கை ரீதியான வாக்குகளை குத்தாட்டம் அடைச்சிட்டு போடுன்றீங்களா? அது கொஞ்சம் மைனாரிட்டியா இருக்காங்கல்ல இளைஞர்கள்ல வந்து அது பெரும்பாலான போய் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ அதனால நீங்க உங்களுக்கு இளைஞர்களே கொள்கை ரீதியான இளைஞர்கள் தான் உங்களுடைய ஆதரவு தளமா ஆயிட்டுங்க போது அப்ப வந்து கொஞ்சம் ஆதரவு தளம் குறையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால சொல்றேன். பரந்தாம், அதாவது உங்களுடைய வாதிப்பிரிவாதத்திலே ரொம்ப அழகாக எனக்கு ஒரு சொல்லாடல் எடுத்து கொடுத்துறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியான இளைஞர்களையும் கொள்கை ரீதியான மக்களையும் தான் கட்டமைக்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியம். ஆனால் குத்தாட்டம் போடுகிற அல்லது ஆடுகிற அதற்கு பழக்கப்படுத்துகிற இளைஞர்களை உருவாக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. குத்தாட்டம்லாம் ஒரு மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தானேங்க, உற்சாகத்தோட வெளிப்பாடு. அப்படி பாருங்க, அவங்க ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க. எல்லாருமே குத்தாட்டம் போடலாம், மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சிங்கிறது ஒரு அளவுகோல். ஆனால் வாழ்க்கை பூராவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? வாழ்க்கைக்கு ஒரு கொள்கை வேணும், ஒரு கோட்பாடு வேணும், அதுக்கான ஒரு பாதை வேணும். அந்த பாதையில் ஒன்று ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான். அதனால் வந்து அது வந்து அரசியல் ரீதியில் அது ஒரு பெருசாக கொண்டு போக முடியாது. இப்போ 2 பாயிண்ட்டை வந்து முன் வச்சார் ராம்கி. ஒன்று, அதிமுகவோட தேர்தல் அறிக்கை முதியவர்களை அல்லது குறிப்பிட்ட பிரிவினரை டார்கெட் பண்ணி இருக்கு, ஆண்கள் அப்படின்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக அவங்க வந்து நேரடியாக பலனாளிகளை பார்த்து வாக்குறுதி தர்றாங்க. இன்னொரு தன்மை வந்து டெல்லியிலையும் யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி இருக்கிறதுனால அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எங்களால் முடியும், அவ்வளவு காசு எங்களுக்கு அவங்க தருவாங்க அப்படின்னு அதிமுக மக்களிடம் சொல்வதற்கு வாய்ப்பு அதிகம். வெரி குட். 2 பாயிண்ட். ஒன்று வந்து ஒவ்வொரு செக்டாரை வந்து அவங்கள வந்து மையப்படுத்தி வாக்குறுதிகளை கொடுக்குறாங்கன்றாங்க. இப்போது எல்லா செக்டாருக்கும், எல்லா தரப்பினருக்கும், எல்லா பிரிவினருக்கும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் திட்டங்கள் கொடுத்து அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், சமுதாய பாதுகாப்பு திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறோம். இன்றைக்கி வந்து முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது 2000 கொடுக்குறேன்றார், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து
பெண்களுக்கான சமூக நல பாதுகாப்பு திட்டங்களை பற்றி சொல்றார். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஸ்கீமை தான் அவர் பேசுகிறார். அவர் புது திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, ஒரு ஒன்றிய அரசோடு நம்ம வந்து ஒத்து போகக்கூடிய அல்லது இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார், அது ஒரு கோட்பாடு நமக்கு வந்து பயனளிக்கும் அப்படிங்கிற ஒரு புது முயற்சி அப்படின்னு கூட நீங்கள் இவங்க ராம்கி சார் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தான் முதல் முறையாக வந்து அதிமுக பிஜேபியோட ஒரு தேர்தல் உடன்படிக்கை ஏற்பட்டு கூட்டணி வச்சு அடுத்து வர தேர்தலில் இவங்க 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணி தேர்தல் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா இவங்க சொல்கிற விஷயத்த மக்கள் நம்புவாங்க. ஓ, 2 பேருமே ஒன்றா போகிறாங்க, அதனால் வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றா இருக்கும் செய்யும் அப்படின்ற. ஆல்ரெடி இவங்க வந்து ஃபெயில்டு இன்ஜின் சர்க்கார் இது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அன்கண்டிஷனல் சப்போர்ட், நிபந்தனையே இல்லை, படுத்தே விட்டாரடா மண்ணா அப்படின்னு வடிவேலு படத்தில் வர ஜோக் வர மாதிரி எதுக்குமே ஒரு நிபந்தனை இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இவங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட் மோடி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. என்ன சாதிச்சாங்க? இதே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரியே தான். பரந்தாமன், திரு பழனிசாமி அவர்களே போன நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட போது பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் டெல்லியில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, நம்ம மாநிலத்துக்குன்னு எதுவும் அவங்க செய்யறதில்ல. அவங்க வந்து அதிகாரங்களை மத்தியில் குவிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு இவங்க 2 பேரும் எதுவும் செய்யலை. நாங்கள் எங்கள் அது ஒரு அடிஷனல் சோர்ஸ் வருது அப்படின்ற ஒரு தர்க்கத்தில் இருந்து கூட நம்ம அதை பார்க்கலாம் இல்லையா? அடிஷனல் சோர்ஸ் தான் ஆல்ரெடி டெஸ்டட் சோர்ஸ் ஆச்சே. ஆல்ரெடி இதே கவர்மெண்ட் இதே தலைமை தான் ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் கூட்டணி இருந்தீங்க, நீங்கள் மற்ற மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தீங்க, அவங்க வந்து ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட தான் மறுபடியும் கூட்டணி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை கூட்டணி வச்சு இல்லை இன்னொரு காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு நேஷனல் பார்ட்டிகிட்ட போய் வச்சிருந்து இந்த கதையெல்லாம் சொன்னீங்களா, இந்த கருத்தை சொன்னீங்க எடுப்படும். நீங்கள் வந்து இப்போ அவங்க கூட இப்போ இந்த கூற்றே பொய்யானது. என்னன்னா எதை செஞ்சால் மக்களை கவர முடியும்? ஒட்டுமொத்த மக்களுடைய கவனமும் முதலமைச்சர் பின்னால் இருக்குது. முதலமைச்சர் அவரை நோக்கி தான் போகுது. இது எப்படி நம்ம டைவர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து தோல்வியடைகிறாங்க. சார் 2 விஷயம் சார். ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறதுல அல்லது தயாரிக்கிறதுல ஒரு குழுவை போட்டு மக்களுடைய எண்ணங்களை என்ன, அடிமட்டத்தில் மக்கள் மத்தியில் என்ன தேவைகள் இருக்குன்றதை வந்து திமுக இன்னைக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரி கனிமொழி தலைமையில் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறாங்க, அங்கே இன்புட்ஸ் வாங்குறாங்க. அதுதான் மக்களின் தேர்தல் அறிக்கை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, புளியை பார்த்து பூனையும் சூடு போட்ட மாதிரி திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு போட்ட உடனே ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு என்னாச்சு? குழு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிச்சா? அந்த குழு இருக்கா இல்லையானே தெரியல. ஆனால் தவணை முறையில் இவங்க வந்து இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுருக்காங்க. இவங்க 10 தவணை கூட ஆகும். ஆனால் என்னன்னா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் 1.8 லட்சம் பயனாளிகளுக்கு அட்டஸ்டச் ஒரே நாளில் இன்னைக்கு கொடுக்குறார். இது ஒரு பெரிய ஈவெண்ட். இன்னைக்கு நாம வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் எதனா கொடுக்க முடியுமா? இப்போ நாம வந்து தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று சொன்னால் அது பத்திரிகை ஊடகத்துடைய கவனத்தை நம்ம ஈர்க்க முடியுமா? இப்படின்னு வந்து ஒரு வெற்று விளம்பர வெளிச்சத்துக்கு தான் அது நடக்குதே தவிர யார் எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் இப்போ வந்து 2 கட்சிகள் கொடுக்குற வாக்குறுதியை ரொம்ப சீரியஸாக மக்கள் எடுத்துப்பாங்க. யார் வெற்றி பெறுவாங்க, வெற்றி கோட்டை தொடுவாங்க அப்படின்னு இருக்கிற கட்சிகளுக்கு. கரெக்ட். இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் கட்சி தொடங்குறாரு, அல்லது இப்போ ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிடுது, அல்லது பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிடுது, அதை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் ரொம்ப சீரியஸாக வந்து சொன்னால் கூட அதை எவ்வளோ சீரியஸாக ஜனங்க எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்கு ஒன்று இருக்குது. தேர்தல் வாக்குறுதிக்கு 2 அளவுகோல். ஒன்று, இதை நடைமுறைப்படுத்துவாங்களா, அடுத்து கொடுக்குறவங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கா, இதை 2 மக்கள் பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை மக்கள் எதை பார்க்குறாங்கன்னா, இதே பழனிசாமி அவர்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையின் திமுக வாக்குறுதி கொடுத்த போது நான் வந்து 1500 ரூபாய் நான் தருவேன் அப்படின்னு சொன்ன போது பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போடலையே. திமுக வந்து 21 ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் எது நம்பகத்தன்மைனா, திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் செய்யும், திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னா நடைமுறைப்படுத்துவார். ஆனால் இவங்க கிட்ட 10 வருஷம் ஆட்சியில் இருந்து இவங்க நடைமுறைப்படுத்தலை. புதுசாக சொல்லி இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்ற அந்த நம்பகத்தன்மை இழந்துட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி. பாரதி அது ஏற்கனவே டெஸ்டடு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னார். 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டிலே தந்தது மத்திய அரசு. 2011 2021 வரை 21 மருத்துவக் கல்லூரிகளை தந்தது மத்திய அரசு. யாருடைய அரசு?
இவங்க சொல்கிறாங்களே ஒன்றுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே பாஜக, அந்த பாஜக தான் 21 மருத்துவக் கல்லூரிகளை அவர்கள் ஆளுகின்ற பாஜக ஆளுகின்ற மாநிலத்திற்கு கொடுக்கவில்லை. எடப்பாடி 21 மருத்துவக் கல்லூரிகளை 2011 2021 வரை 2 அதுல இருக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல அந்த நீங்க 10 பிறகு ஓகே சொல்லுங்க. ஆமா ஒன்றிய அரசு ஒரு கொடுக்கல. second. இல்ல, அதுக்கு அவங்க முன்னாடி வைத்த வாதம் பரந்தாமன் வைத்த வாதம் அதற்கு அவங்க முன்னாடி வந்து உள்ள ஒன்றுமே செய்யல தமிழ்நாட்டிற்குன்னு சொன்னதற்கு தான் நான் மறுப்பு கருத்து சொல்றேன். நான் சொல்ல ஒரு பாயிண்ட் உங்களால ரெண்டாவது வரி கேட்கறதுக்கு பொறுமை இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. முதல் 10 மாநில அரசு தன் நிதியில் செய்தது. இருக்கட்டும், எங்க அரசு தானே. இருக்கட்டும் சார். அதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட 10 இருக்கு, 10-15 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த 11 வந்து இந்தியா முழுக்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல 11 மருத்துவக் கல்லூரி வரலையே. ஒரே ஆண்டில் புள்ளிவிவரத்தை எடுத்து பாருங்க. என்னுடைய அதே ஆண்டில் நான் சவால் விடுறேன். I'm challenging you. ஒரு செகண்ட். அந்த 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு வந்த அதே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் கிடைத்த மருத்துவக் கல்லூரி எண்ணிக்கை அதிகம். ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இன்னைக்கு கொண்டு வர முடியல. அது சொல்லுங்க, அது பேசிங்க. அதற்கு காரணம் 11 வந்தப்ப இல்ல அதுக்கு ஈக்குவலா இன்னொன்னு தரலன்னு சொன்னா தப்புன்னு சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு மோதல் போக்கோடு மத்திய அரசை அணுகுவதால் தான் அதை போன்ற நலத்திட்டங்கள் இங்கே வரவில்லை. அடுத்ததாக எங்கோ தமிழர்களுடைய உரிமையை நாங்கள் கொடுத்து விட்டது போல பரந்தாமன் அவர்கள் சொன்னார். மத்திய அரசு இப்போ 45 நாட்கள் அவையை முடக்கி காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்து கொடுத்தோம். மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்தாத போது உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்து அதில் வெற்றியை பெற்றதும் எடப்பாடியாருடைய அரசு. நீங்க சொல்றீங்களே எந்த அரசு? பாஜக நாடாளுமன்றத்தை வந்து பிஜேபி ஏடிஎம்கே முடக்குனது காவேரிக்காக. இருக்கட்டும், காவிரி ஆணையத்தை தான் அமைச்சு கொடுத்தோம். என்ன நீங்க பதில் சொல்லுங்க பிறகு. இல்ல என்னை மட்டும் பேச அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன அதனால வந்து நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் தமிழர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்ததில்லை. ஆனால் மாற்றாக நீங்கள் ஒரு சொட்டு தண்ணீரை கூட தரமாட்டேன் என்று சொல்லுகின்ற டிகே சிவகுமாரை இந்தியா கூட்டணியில் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஐயா, நான் தேர்தல் அரசியலுக்காகவாவது கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருங்கன்னு அவங்கள சொல்ல முடியுதா? உங்களால் என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு அதை கூட உங்களால் அவங்கள்ட்ட பண்ண முடியலை. அவங்க 6000 கோடி ரூபாய்க்கு ப்ரிலிமினரி இதை வந்து அமௌண்ட்டை ஒதுக்கிட்டாங்க கர்நாடகா இது மேகதாது அணையை கட்டுவதற்காக. அடுத்ததாக நான் ஒரு கருத்தை பதிவு வைக்கிறேன். நீங்கள் ஒரு நல்லாட்சியை கொடுத்திருந்தால் நல்லாட்சி தொடருவதற்காக வாக்களிங்கன்னு சொல்லாமல் தமிழ்நாடு தலைகுனியாதுன்னு ஏன் பொய்யான வெற்றுவாதத்தை எடுக்கிறீர்கள்? நீங்கள் நல்லாட்சி கொடுத்ததாக இருந்திருந்தால். அடுத்ததாக தேர்தல் அறிக்கை பற்றி அண்ணன் சிறப்பாக சொன்னாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழு நத்தம் விஸ்வநாதன் அண்ணன், ஆர்பி உதயகுமார் அண்ணன், எங்களுடைய அமைச்சர் OS மணியன் இவர்களுடைய தலைமையில் போயிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு வர்ற ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இதை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்கங்கிற கருத்தை பதிய வைக்க விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து நீங்கள் 505 அண்ணன் சொன்னாங்க, கனிமொழி அக்கா போனாங்கன்னு. 505 வாக்குறுதி ஏற்கனவே கொடுத்ததில் டு பி கண்டினியூடுன்னு போட வேண்டியதான். 15% வாக்குறுதியை தவிர வேறு எதுவுமே நீங்கள் நிறைவேற்றலை. நேற்றைக்கு கூட ஆயிரக்கணக்கான சத்துணவு அமைப்பாளர்களையும் அங்கன்வாடி பணியாளர்களையும் கைது செய்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் போராடாத துறைகளே இல்லை என்ற அடிப்படையில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பழைய ஓய்வு திட்டம் கற்றவர்கள், செவிலியர்கள் அனைத்து துறைகளிலும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. போராடாத நபர்களே இல்லை. ஊராட்சி செயலாளர்களிலிருந்து ஆரம்பித்து சம வேலைக்கு சம ஊதியம் கேட்பவர்களிலிருந்து தொகுப்பூதிய ஆசிரியர்கள் 16,000 ஏறக்குறைய ஒட்டுமொத்த சென்னையும் போராட்ட களமாக மாறி இருக்கிறது, தூய்மை பணியாளர்கள் உட்பட. என்ன இதையெல்லாம் உங்களால் செயல்படுத்த முடியாமல் அடுத்ததாக நீங்கள் சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக செயல்படுத்திங்கன்னா அதையும் செய்யலை. 5000 கொலைகள் தங்கம் விலை நிலவரம் போல் கொலை நிலவரம் தமிழகத்தில் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி கூட அஜித்குமார் வழக்கில் எதுக்காக கொண்டாங்கன்னு நிகிதா வழக்கு பொய் வழக்கு, அந்த லாக்அப் டெத் நடந்துச்சு. அதை பற்றி இன்றைக்கி வந்து ஸ்ரீமதி மாண்புமிகு நீதியரசர் ஸ்ரீமதி அமர்வில் அமர்ந்திருக்கு. உங்களுடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் 6999 போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவாகியிருக்கின்றன என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார். 114 கோடி ரூபாய் நாங்கள் வந்து இழப்பீடு கொடுத்திருக்கிறோம் என்று உங்கள் அரசுக்கு அவர்கள் களங்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணி குதிரை பாய்ச்சலிலே சென்று கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி திக்கி திணறி கொண்டிருக்கிறது என்பது உலகத்திற்கே தெரியும். ஏன் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு ஒரு கருத்தை மட்டும் பதிவு வச்சிடறேன். இங்கே மக்கள் விரோத திமுக அரசு நடக்குது என்பதால் தான் ராகுல் காந்தி இந்த கூட்டணியை அமைப்பதிலே மெத்தன போக்கோடு செயல்படுகிறாரோ என்ற வாதத்தை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அதிமுக சார்பாக நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து மக்களிடம் பெற்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொன்றாக அறிவித்து கல்விக்கடன் ரத்து என்பது நீங்க அறிவித்து ஏமாற்றிய ஒரு கோரிக்கை. நாங்கள் அதை நிறைவேற்றுறோம் என்று சொல்லுகின்ற போது பாராட்ட வேண்டிய இடத்துல சின்ன குறியீடு முதல் கட்ட கருத்துகள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபேக்சுவலாக சில விஷயங்களை வந்து மாறுபட்ட ஒரு கருத்தாக சொல்றதுனால மக்கள் மத்தியில் போய் சேரணும். அதாவது என்னன்னா, மோதல் போக்கு திமுக கடைபிடிக்குது பிஜேபியோட, அதனால தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குற மாதிரி இன்னைக்கு அதிமுக தரப்புல எல்லாமே பேசுறாங்க. இப்போ
ஏன்னா அன்னைக்கு பிஜேபி கட்சி எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் போது பரப்புரை செய்யும் போது அதை பற்றி அவங்க பேசலை. அப்போ வந்து பிஜேபி எதிர்த்து பேசினாங்க. இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது திமுக மோதல் போக்கு. நான் என்ன கேட்குறேன், திமுக மோதல் போக்குங்கிற ஒரு வாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கும்போது நீட்டு விலக்கு வாங்க வேண்டியது தானே? ஏன் நீட்டு நீங்கள் தீர்மானம் போட்டு தான் அனுப்பணும். எல்லாமே திமுக உட்பட எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு சட்டமன்றத்திலேருந்து நம்ம வந்து மசோதா அனுப்பணுமே. அப்போ நீங்கள் வந்து விலக்கு வாங்கி கொடுக்கவே இல்லையே. மோதல் போக்குங்கிறது வந்து திமுக தான் கடைபிடிக்குது, என்னமோ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய உரிமைகள்லாம் வந்து தடுக்குதுங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்தை சொல்கிறார். சார், காவேரி இஷ்யூக்காக நாடாளுமன்றத்தை முடக்கி நாங்கள் வந்து வரலாறு படைச்சோன்னு சொல்கிறாங்களே, இவங்க வந்து ஹேண்ட் இன் க்ளவ் வித் பிஜேபி சார், கள்ள கூட்டணி சார். என்னன்னா பிஜேபி கவர்மெண்ட் மேலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்தது காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களாம். அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை அந்த கூட்டத்தொடரில் கொண்டு வராமல் செய்வதற்காக பிஜேபிக்கு வேலை பார்த்தாங்க, சம்பளம் இல்லாம அதிமுக. இந்தியாவுக்கும் துரோகம் செய்த நாடாளுமன்றத்தை முடக்கல. அதுக்கும் பதில் சொல்லுங்க. மோடியை காப்பாத்துறதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து எங்க மோடி கவர்மெண்ட்டை கவுத்துருவாங்கன்றதுக்காக இவங்க காப்பாத்துனாங்களே, வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது சார், தலைகுனியை விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டை வந்து நாங்கள் வந்து தலைகுனியை செஞ்சுட்டோம், மீட்டெடுக்க போகிறோம், தலைகுனியை விட மாட்டோன்ற மாதிரி ஒரு ஸ்லோகனை வச்சு திமுக இன்னைக்கு பரப்புரை செய்துன்றாங்களே சார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 11.19% உயர்ந்திருக்குது. உங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டுடைய தொழில்துறை எங்கே இருக்குது, கல்வி வளர்ச்சி எங்கே இருக்குது, தனிமனித வருமானம் எங்கே இருக்குது? 60,000 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கேப் இருந்தது, இன்னைக்கு 30,000 கோடி கொண்டு வந்திருக்கோம். அதனால மாநில உரிமைகளுக்காக தான் நாங்க போராடுறோமே தவிர எங்களுக்கும் பிஜேபிக்கும் வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு கிடையாது. அப்படியே காவிரி பிரச்சனையும் கர்நாடகாவையும் பத்தி பேசுறீங்க, காவிரி பிரச்சனையும் கர்நாடகாவையும் பேசுறீங்க, டி.கே. சிவகுமாரையும் பேசுறீங்க. தேர்தல் வருகின்ற போது கூட ஒரு போலியாக கூட அவர்களால் செயல்படுத்த முடியல. நாங்க போலியா செயல்பட மாட்டோம் சார், உங்கள மாதிரி. இல்ல நீங்க செயல்படவே இல்லங்கறத ஆசைப்படுறோம். நீங்க செயல்படவே இல்ல. நாங்க போலியா செயல்பட எங்களுக்கு விருப்பம் கிடையாது, எங்களுக்கு அப்படி நடிக்க தெரியாது. ஏன்னா நடிகர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அது, நடிக்க தான் செய்வாங்க. ஓகே நரேஷ், இன்னொரு விருந்தினர் பேசவே இல்ல. மக்களுக்காக வாழ்வே உருவாக்குனது. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கடுமையாக சில விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. 70 பேப்பரே படிக்கிறது இல்லை போல, என்ன நடக்குதுன்னே தெரில, நாங்கள் ஏற்கனவே பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம், நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் தெரியாமலே வந்து விஜய் இருக்கிறாருன்னு சொல்கிறார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பாஜக மற்றும் பலர் அப்படின்னு விஜய் விமர்சனம் பண்ணதை அவரை காயப்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கான பதில். ரெண்டாவது, அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஜெயலலிதா அவர்களை நீங்கள் வந்து ரோல் மாடல்னு சொல்கிறார் விஜய். ஜெயலலிதாவை ரோல் மாடல்னு சொல்லிட்டு யாரை வந்து ஊழல் சக்தின்னு சொல்கிறாரு? அவங்க ரோல் மாடலாக இருந்தால் எப்படி ஊழல் சக்தின்னு எங்களை விமர்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு எதிர்கேள்வியை கேட்குறாரு. நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜெயலலிதா அம்மையாரை ரோல் மாடல்னு சொல்லிட்டு யாரை ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ ஜெயலலிதா அம்மையாரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் சக்தின்னு சொல்கிறாரா? அப்படி எடுத்துக்கலாமா? அது உலகமே சொல்லுது. ஏன்னா இல்ல அவர் அப்படி சொல்றாரா? செங்கோட்டையனை பத்தி தான் அவர் சொல்றாரு. நான் முதல் சுற்று பேசுறேன், நான் அவர்கிட்ட பேசுறேன். இப்போ அவரே தான் அதே ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, என் மேல இருந்த இந்த குற்றச்சாட்டு நான் நிரூபிக்கப்பட்டு நான் நிரபராதியா வெளியே வந்துட்டேன் அப்படின்றாரு. செங்கோட்டையன் அவர்கள் மேலேயும் அதே மாதிரி தான், அவர் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போனார் தான். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அவர் விடுவிக்கப்பட்டு வெளியே வந்தார். ஜெயலலிதா ஆட்சியிலும் அமைச்சரா இருந்தாரு, எடப்பாடி ஆட்சியிலும் அமைச்சரா இருந்தாரு. ஊழல்வாதின்னு அவர் எடப்பாடி கருதுனா எப்படி அவரை மந்திரியா வச்சிருந்தாரு? அதுதான் அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் அவர் வந்து ஊழல்வாதின்னு ரெண்டு பேரும், அதாவது அவரே வந்து சேத்தவாரி அவர் மேல அவரே அடிச்சுக்கிறார், வேற எதுவுமே கிடையாது. அவர் யார் யாரை குறிப்பிடுறாரோ அதை அவர் தான் பதில் சொல்லணும் முதல்ல. ரெண்டாவது விஷயம், நீங்க கேட்டீங்க பாஜக தலைமையில் மற்றும் பலர். இதற்கு முன்னாடியும் பாஜக தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கு, அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கு. ஆனா கூட்டணி பேசுறதுக்காக இங்க இருந்து யாரும் டெல்லிக்கு போகல, அங்க இருந்து தான் இங்க வருவாங்க. அது வந்து அன்றைய ஜெயலலிதா அம்மையாரா இருந்தாலும் சரி, கலைஞர் அவர்களா இருந்தாலும் சரி. ஆனா இங்க இருந்து எடப்பாடி பழனிசாமி கால்காரா மாறி அங்க போறதும், அமைச்சர்கள் தனித்தனியா போய் பாருங்க. நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி முதலமைச்சராக இங்க இருந்தவரே டெல்லி போய் பேசக்கூடியதும், இங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியா சேர்றவங்க டெல்லியில இருக்கிறவங்களை சந்திச்சு கூட்டணியில அறிவிக்கிறதும், இதுதான் வந்து டெல்லி தலைமையில, அதாவது என்டிஏ தலைமையில, அதாவது பாஜக தலைமையில மற்றும் பலர் அப்படின்னு சொல்றாரு. அதுல இன்னொன்னு என்னன்னா, அண்ணனே வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு,
பாஜக கொடுத்தது, மத்திய அரசு கொடுத்தது 11 மருத்துவக் கல்லூரியே, 21 மருத்துவக் கல்லூரியே பாஜக அரசு மத்திய அரசு கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு அண்ணன். இதுவே வந்து ஒரு மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சி என்ன சொல்லுன்னா, நாங்கள் சண்டையிட்டு பெற்றோம் அப்படின்ற உரிமையை பெற்றோம்னு தான் சொல்லும். அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லாது. இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, அதாவது இன்றைக்கு அதிமுக அதனுடைய இந்த கூட்டணி அமைக்கிறதன் மூலமா அதனுடைய தலைமையை இழந்துச்சு, அதோடைய தன்மையை இழந்துகிட்டே வருதுன்னு நான் இங்க சொல்றேன். ஏன்னா மாநில சுயாட்சின்னு நாங்க பேசுறத எப்படி அண்ணனே வந்து கொஞ்ச நேரத்தில் மாத்திட்டாரு பாருங்க. இன்னைக்கு வந்து ஏதோ நாங்க மத சார்பற்ற ஒரு கொள்கை கொண்ட ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கோம்னு சொல்லக்கூடிய அதிமுக இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கூட்டணி தொடருது இல்லையா, இந்த ஒரு தேர்தல் முடிஞ்சோடனே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மத சாயங்கள் அங்க வந்து இப்பயே வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மதவாதத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக மாறப்போகுது. இதை தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக, ஒரு தூய சக்தியாக தாவேகா இங்க வளர்ந்துருக்குன்றது தான் யதார்த்தம். முக்கியமா அண்ணா இப்போ வந்து வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. இந்த வாக்குறுதிகளை 2016 கொடுத்துருக்காங்க. கைபேசி இலவசமாக கொடுப்போம்னு சொன்னாங்க. கல்வி கடன் ரத்து இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி சொல்லியிருக்காங்க கொடுக்கல. பழைய ஓய்வூதிய திட்டம் அண்ணன் கூட சொன்னார் திமுக கொடுக்கல, போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு. 2016 அதே வாக்குறுதி அவங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திரும்பவும் அதையே கொடுத்து வரும்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமண்ணன் சொல்லும் போதும் நம்பகத்தன்மை இல்லை, அதனால தான் திமுகவுக்கு அப்போ வாக்களிச்சாங்கன்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ இதே மாதிரி 5 வாக்குறுதியாக வந்து ஒரு கட்சிகளாக வெளிப்படுத்துறதுக்கு தன்மை என்னன்னா கவர்ச்சி வாக்குறுதிகளை முதல்ல சொல்லுவாங்க. இதே போல 2021 திமுகவும் சில கவர்ச்சி வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதை செயல்படுத்த முடியாத நேரத்தில் தான் இப்போ வாக்குறுதிகளை செயல்படுத்த முடியாத திமுகன்ற விமர்சனத்தை அவங்களும் சந்திக்கிறாங்க. ஸோ இப்படி இது வரைக்கும் ஆண்டவர்கள் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் அவர்கள் மீதான நம்பிக்கை குறையுது, தாவேகா மீதான ஒரு ஆதரவு குரல் எழும்புது. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சக்தியாக மாறிட்டு வராங்க அப்படின்றத நம்ம முன்வைக்கிறோம். ராம்கி அப்படித்தானா? அது இன்னைக்கு இது ஒரு 2 விஷயம். அது வந்து விஜய் தாவேகாவை எதிர்கொள்வதற்கு திமுக தயங்காடுறது அது என்னன்னு தெரியும். ஆனால் அவர்களுடைய இது அரசியலுங்கிறது ஒரு மேல்தட்ட அரசியல். அவங்க பாஜகவை எதிரியாக நினைக்கிறாங்க, அதிமுக எதிராங்க. பட் அதிமுக நடுவில் அமைதியாக இருந்தது. இன்றைக்கி வந்து அதிமுக வந்து அவங்க திருந்து பதிலடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் கொடுத்த பதிலடிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்க்குற ரொம்ப ஒரு சாதாரண வார்த்தை தான். அது ரொம்ப அது வந்து பார்த்திங்கன்னா வெளில சொல்லும்போது அவருக்கு ஒன்றும் தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப மேம்போக்காக இருந்தாலும் ரொம்ப ஆழமான கமெண்ட். ஆக்சுவலாக இது மக்கள் மனதில் ரொம்ப போய் ஈஸியாக எடுப்படும். ஏன்னா அப்படி தான் நம்ம வந்து அதை கையாளணும். விஜயை வந்து கையாளுனா அவர் ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய அளவு ரீச் ஆகும். நீங்கள் பாருங்கள், அவர் தொடர்ந்து இப்போ அவருக்கு அடுத்த கடைசியாக பேசுனது கூட, நாங்கள் என்னை எத்தனை பேர் சொன்னாங்க வீட்டை விட்டு வெளிலவா, மனையர் விட்டு வெளிலவா அப்படின்னு சொன்னாங்க, வந்து பாரு எலெக்ஷன் டே அன்றைக்கி வந்து பாரு, ஏன்டா என்னை வந்து தொன்னோங்கிற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல அப்படிப்பட்டவர்களை கையாளுவதுனா இப்படி எளிமையான வார்த்தைகளை சொல்லி தான் அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருன்றீங்க. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக, அது ரொம்ப கடுமையான விமர்சனங்களாம் நீங்கள் சொல்லி இது பண்ண முடியாது. அவர் ஒன்றும் தெரியலைங்க, அவரை விடுங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரியான அப்ரோச். அது ஒரே ஒரு பதில் மட்டும். இத்தனை ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர், அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய துறை 13 சொந்த மாநில மக்களை வந்து சுட்டுக் கொள்றதை நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றவரை நம்ம வந்து அவரை வந்து தெரியல அப்படின்னு சொல்லிடலாமா? யார் நடவடிக்கை எதுவுமே எடுக்கல, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அவர்களை போய் சந்திக்கவே இல்ல, அவர் அவ்வளவு விமர்சனத்தை பண்றாரு. எங்களுடைய பொதுச்செயலாளர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது கரெக்ட் தான். 72 நாட்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு நீங்க அவருடைய அரசு, அவருடைய நிர்வாகம் கொலை செஞ்சிருக்கு, கொலை செஞ்சிருக்கு. அந்த நீதிமன்றம் அந்த ஆணையம் சொல்லுது, தொகுதிகள்ல கொலை செஞ்சவங்களை நேர்ல போய் பார்க்கிறதுக்கு மனம் இல்லாத, ஈரம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் பதில் சொல்றேன், நீங்க ரொம்ப விமர்சனம் பண்ணிருக்கீங்க, நான் பதில் சொல்றேன். 72 நாட்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பனையூரை விட்டு வெளியில வராம எங்கேயாவது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த 22 நாள் இருந்தவர் மக்கள் பிரச்சனைக்காக நான் முதலமைச்சர் ஆகி அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் இவர் வெள்ள கழிச்சு வருவாருங்கிறது முதலமைச்சர் இருந்தே போய் பார்க்கல சொல்றேன். பேசின போது நான் முதலமைச்சர் இருந்தே நான் போய் பார்க்கறேன், நான் கேக்குறேன். கமெண்ட் கொடுப்பேன், நானும் ரன்னிங் கமெண்ட் கொடுப்பேன். என்ன நானும் ரன்னிங் கமெண்ட் ஒரு நேரத்துல 72 நாட்கள் வெளியில வரல. அன்றைக்கு வந்து அதிமுக இவர்களை தார்மீக ரீதியாக ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இவங்க கட்சி கூட தடை செய்யப்படுறதுக்கான முகாந்திரம் இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கட்சி எப்படி தடை பண்ண முடியும்? கட்சி எப்படி தடை பண்ண முடியும் பாரதி? இல்ல அந்த மாதிரி பேசுனாங்க, அந்த மாதிரி எப்படி ஒரு கட்சியை தடை பண்ண முடியும்? அந்த மாதிரி எதிர்த்தரப்புகள் பேசுனாங்க. நான் முதல்ல ஒண்ணு ஸ்கிப் பண்ணிட்டு போக விரும்புறேன். 3வது இடத்துல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை பத்தி நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது இடத்துல வர்றவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். கமல் அவர்கள் மத்திய சென்னையில் கமல் வேட்பாளர் நின்ற போது 2,75,000 ஓட்டை வாங்கினாங்க. இன்னைக்கு 2,700 ஓட்டை அவங்களால வாங்க முடியுமானா முடியாது. 3வது இடத்துல ஓடுறவங்களை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அதே தென் சென்னையில அதிமுக
3வது இடத்துல வந்தது சார் போன பார்லிமெண்ட் ஒரு வருஷத்துக்கு சார் முன்னாடி. இருக்கட்டும் சார். மதுரையில, கோவையில, தேனியில, ராமநாதபுரத்துல, திருநெல்வேலியில. பிரதர் இன்னைக்கு மிருகபலத்தோட நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம். என்ன பலம்? ஆமா மிருகபலம். இன்னைக்கு பாஜக கூட்டணி இருந்திருக்கு. அன்றைக்கே பாஜக கூட்டணி இருந்தா 25 இல்ல பாஜக கூட்டணி இல்ல ஒரு நிமிஷம் பாரதி எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இப்ப அமைச்சிருக்கிற கூட்டணியே மிருகபலம் கொண்ட கூட்டணின்றீங்களே. போன வாரம் வரையிலும் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா போன ஏப்ரல்லயே பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டு சேர வரப்போகுது, பெரிய கட்சி நம்மளோட வரப்போகுது அப்படிலாம் சொன்னாரு. மிருகபலம் தான் ஏற்கனவே வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு இந்த கூடுதல் பலம்? எது இல்ல 18+21 இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி பொலிட்டிக்கல் மிராக்கிளாக நீங்க டிடிவி தினகரன் எங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? தென் மாவட்டத்துல பாதிக்கும், நீங்க வைத்து வந்த வாதம் தென் மாவட்டத்துல பாதிக்கும், தென் மாவட்டத்துல பாதிக்கும். இப்ப பாதிக்காம மிருகபலமான கூட்டணி வந்துருச்சா என்ன? பிளஸ் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்து வந்து அமமுக வந்த பிறகு மிருகபலம் பெற்றுருச்சு அந்த கூட்டணி. அசுரபலம் சொல்லலாம். ஒரு கருத்து இல்ல விஜய் சார்ந்த ஒரு அசுரபலமே வச்சுங்க, மிருகபலம்னு வேணாம், அசுரபலமே வச்சுங்க. விஜய் சார்ந்த ஒரு கருத்தை பதிவு வச்சாரு. கூட்டணியில இருந்த தேமுதிக வெளியே போயிடுச்சு, ஒரு பாமகவா இருந்ததுல ஒரு பகுதி இருக்கு. இது அசுரபலமா மிருகபலமா? இல்ல நான் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தாவேகா வந்து இன்றைக்கு சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. அதுல இருக்கிற பெரும்பான்மை இன்னைக்கு என்னுடைய அப்சர்வேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு விஜய் பின்னால நிக்கிற மாதிரி தெரியுது. நான் பார்த்த விதத்துல நீங்க சப்ஜெக்ட் கரெக்ஷன் விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு வங்கி தான் அடிபட்டு இருக்கு. விஜய் சார்ந்த ஒரு கருத்தை பதிவு வைக்க விரும்புறேன். உங்களுடைய இயக்கம் கண்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 41 பேர் மரணம் நடந்திருக்கு. குத்தாட்டம் போடுகின்ற தலைவராகத்தான் நீங்க இருக்கிறீங்களே தவிர நீங்க குற்ற உணர்ச்சி உள்ள தலைவராக நீங்க இல்ல. நீங்க தமிழ்நாட்டு அதாவது எம்ஜிஆரையும் இவரையும் கம்பேர் பண்றாங்க, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. மக்களை நேசித்த மனிதநேயர் எம்ஜிஆர், மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர். பனையூர் கேட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை திறக்குங்கிறது மக்களுக்கே தெரியாது. இவரெல்லாம் முதலமைச்சரான தமிழ்நாட்டு மக்கள் எங்க பார்க்க போறது? அதாவது அண்ணன் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா இங்க வந்து ஐயோ மறந்தே போயிட்டு அண்ணன் வேற ரோல்ல போயிட்டாரு. மிருகபலம் இல்லைங்க, அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தாரு. கூட்டணி தாவேகாவுக்கு வந்து வாக்கு வங்கி அண்ணன் ஒரு டெஸ்ட் வச்சு சொல்லியிருந்தாரு. தாவேகாவுக்கு ஏதோ சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் தான் சொன்னாங்க. அவருடைய அனுமானம் அவரே தான் அன்டெஸ்டட்னு சொல்றாரு. தேர்தலே களம் காணாத அப்படின்றாரு. ஆனா எந்த இடத்துல எக்ஸாம் வச்சு இந்த வாக்குகள்லாம் இங்க வரும், இந்த வாக்குகள்லாம் அங்க போகுன்றத அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அண்ணன் தனியா தான் பொதுவாக அரசியல் கட்சிகள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, புதுசாக ஒரு பிளேயர் வந்து ஒரு ஓட்டு எடுக்கிறாரு அப்படின்னா அது முழுக்க நம்ம ஓட்டு நம்மளோட இருக்கு, எதிர்கட்சி ஓட்டு மட்டும் தான் அங்க போகுது. ஒவ்வொரு கட்சி அப்படியான கணக்கு போட்டு ரிசல்ட் வரும்போது தான் யார் ஓட்டு எங்க போயிருக்குன்னு தெரியும். வெற்றி கழகம் சார்ந்த இன்னொரு பதிலையும் சொல்லிடுறேன். இல்ல அவர் பேசவே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். 25 வயதுக்கு மேல ஒரு நபர் கூட இல்ல, 74 வயதுல செங்கோட்டையன் மட்டும்தான் இருக்காரு. நீங்க ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்கை வாங்காமல் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? முதல்ல இந்த கால்குலேஷன் சொல்லுங்க. 25 வயதுக்கு மேல லிமிட்டட் பீப்புள் தான் இருக்காங்க. நான் பார்த்த விதத்துல அதாவது 4 மணி நேரமும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன். அங்க வந்திருக்கிற அந்த மக்கள் 25 வயதுக்கும் கீழே உள்ளவங்க, அதுக்கு மேல உள்ள ஓட்டு தான் பெரும்பான்மை ஓட்டு. அப்ப எங்க இருந்து வெற்றி பெற முடியும்? 74 வயசுல செங்கோட்டையன் மட்டும் தான் அந்த கட்சியில இருக்காரு. 61 வயசுல இருக்கிற ஆனந்த் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? 61 வயசுல இருக்கிற ஆனந்த் ஞாபகத்துக்கு வரலையா? எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அடுத்து ஆதவர்ஜனாவை வச்சுக்கிட்டு நீங்க ஊழலை பத்தி பேசுறதெல்லாம் வந்து நீங்க பிளாக்ல டிக்கெட் வைக்கலையா? நீங்க வித்த காசுல வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நீங்க வந்து வரி கட்டிட்டீங்களா? காரை இந்தியாவிலேயே இரண்டாவது அதிக வரி கட்டக்கூடிய நடிகர்னு அவர் தெளிவா சொல்லிட்டாங்க. அண்ணன் ஒரே விஷயம் முடிச்சிடறேன். 2016-17க்கு முன்னாடி எந்த காலத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைக்காதுன்னு சொன்னது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர் பேச்ச அடுத்து 2021லேயே தகர்த்து கூட்டணி அந்த தேர்தலை சந்திச்சாங்க மக்கள் நலனுக்காக. அப்ப மக்கள் நலனுக்காக அன்னைக்கு அம்மையார் சிந்திக்கல. அதாவது அவர்கள் தலைவரை அவர்களே இப்படிதான் கொச்சை போடுறாங்க. அவர்களுடைய கருத்துக்களை அவர்களே தான் வந்து பரதேசிகள் சொன்னவங்க கூட்டணி வைக்கலையா? அதையும் நான் கேக்குறேன். அப்போ வந்து அவங்க செஞ்சது சரி, நீங்க செஞ்சது சரி. சார் ஜெயலலிதா விட்டுருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே போன
போன நாடாளுமன்ற தேர்தல் அப்ப அதான் நானும் சொல்றேன். இந்த தேர்தலில் எதிர்காலத்திலையும் வைக்க மாட்டோம்னாரு. இந்த மாதிரி என்னுடைய வாழ்காலத்துல காங்கிரஸோட ஒரே நிமிஷம். அதாவது எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசக்கூடிய தலைவர்களா இவங்க இருந்துகிட்டு தலைமை பண்பை பத்தி அவங்க ஆரம்பத்துல இருந்து ஒரே ஸ்டாண்டர்ட் இது வரைக்கும் நிலைப்பாடுகளை மாற்றி பேசியதே கிடையாது. முடியல, அதுக்கு கூட போக்குரல் கொடுக்க நீங்க தயாரா இல்ல. நீங்க என்னைக்கு மக்களுக்காக பேச போறீங்க? நீங்க என்னைக்கு மக்களுக்காக பேச போறீங்க சொல்லுங்க. திரு ஜென்ராம், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்ற ஒன்று ஒரு கொள்கை ரீதியான முழக்கம். அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்லா டிஎம்கே அதை எடுத்துக்கிட்டு போகுது. இன்னொன்று காசிநாத பாரதி பேசினது வந்து திமுக 5 ஆண்டு ஆட்சி இருக்கு, நாங்க நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம், எந்த நல்ல ஆட்சி தொடரட்டும்னு ஓட்டு கேட்கலாமே, அப்படி கேட்காம தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்னு போறது என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று. இன்னொரு கோணம் வந்து இந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு வாக்கு அப்படின்றது கிடையாது. அது மக்கள்கிட்ட வந்து அது ரெசனேட் ஆகாதா? அது தேர்தல் நேரத்தில் பேசப்பட வேண்டாத வெறும் இலவசங்கள் சார்ந்த வாக்குறுதியை மட்டும் கொடுத்தா போதுமா? ஏடிஎம்கே உடைய இந்த வாக்குறுதிகள் அப்படின்றது டிஎம்கேவை பிரியம் பண்ற ஒரு முயற்சியா? ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகு ஒன்றிய அரசின் அதிகாரம் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக வந்துவிட்டது, அதனால தேர்தலில் வெற்றி பெறுவது எளிது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல இருக்கிறாங்க. ஆனா மக்களிடத்துல வந்து அந்த கூட்டணிக்கு அப்படி ஒரு பெர்செப்ஷன் எடுபடவே மாட்டேங்குது. அதனால அவங்க வந்து மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு உத்தியை கையாண்டு அந்த கூட்டணியை, அதாவது கார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வேலையை செஞ்சு பார்க்குறாங்க. அது ஸ்டார்ட் ஆகலை. அப்போது திரும்ப எல்லாரையும் விட்டு தள்ளி விட சொல்கிறாங்க. தள்ளி விடுற ஸ்டேஜில் சடனாக இக்னிஷன் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி இந்த தேர்தல் அறிக்கைக்காக குழு போட்டதற்கு பிறகு இன்ஸ்டால்மெண்ட்டில் அறிவிப்பு விடுறாங்கல்ல, அது எல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டீங்க குணா, அன்றாட தலைப்புச் செய்திகளுக்காக அப்படி தவணை முறையில் அறிவிப்பை வெளியிடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. அது ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு தான் சடனாக அப்படியே கீ போட்டு போட்டு பார்க்குறாங்க. அது இன்னும் அந்த அறிவிப்புகள் மக்களுடைய கற்பனையை ஈர்ப்பதாக இல்லை என்பதால் இன்னும் மண்டி ஸ்டார்ட் ஆகாத நிலையில தான் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அந்த கோட்பாடு சார்ந்த அறிவிப்புகள் இருக்கணும். அந்த கோட்பாடு வந்து இந்த அறிவிப்புகள் வந்து தனித்தனியானவை இல்லை. ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதல் நாளில் போட்ட கையெழுத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கட்டணம் இல்லாத விடியல் பயணம் அதற்காக கையெழுத்து போட்டார். அது வந்து இலவச பயணம் அப்படிங்கிற சென்ஸில் இல்லை, அது வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை சார்ந்த ஒரு செயல் திட்டம் அது. ஆனால் நீங்கள் வந்து உரிமை தொகை என்று அழைக்கப்பட்ட ஒரு தொகையை நீங்கள் இப்போ அறிவிப்பில் என்ன சொல்கிறீங்க? குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. குலவிளக்கு அப்படின்னு பெண்களை மீண்டும் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறதுக்கு, குடும்பத்தினுடைய அனைத்து பெருமைகளையும் அவங்க தோளில் சுமத்துவதற்கு அப்படி ஒரு பெயர் சூட்டி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்கன்னா அண்ணாவின் கருத்து அதுதானா? இல்லை திராவிட இயக்கத்தினுடைய கருத்து அதுதானா? பெண்களை அவங்க அப்படி தான் பார்த்தாங்களா? அப்போ கோட்பாடிலிருந்து திட்டங்களை துண்டுபடுத்தி அவங்க செயல்படுத்துகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் கருத்தியல் சிந்தனை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால தான் மக்கள் மத்தியில் கொடுக்க போறது மாதந்தோறும் பணம் 1500 ரூபாய், 2000 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்னு. இப்ப இருக்கிறது 1000, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கிறது 2000. திமுக என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்கணும். என்ன பெயர்ல அழைக்கிறது அப்படின்றதுல ஒரு அரசியல் இருக்குன்றீங்க. திமுக சொல்றது கலைஞர் மகளிர் உரிமை தொகை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் வச்சிருக்கிறது குல விளக்கு திட்டம். இந்த ரெண்டுக்குமே பாலிடிக்ஸ் இருக்குன்றீங்க. அதாவது ரெண்டு கண்டிப்பாக பாலிடிக்ஸ் இருக்கு. அதாவது நீங்க பணம் செலவழிக்கிறதுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் பார்ப்பது திட்டங்களை கொச்சையாக புரிந்து கொள்வது. மாறாக அது வந்து வளர்ச்சிக்கானதாக பயன்படுகிறதா இல்லை வெறும் நுகர்வுக்காக பயன்படுகிறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அறிஞர்கள் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா, அப்படி சொல்லிட்டு போறவங்களை பத்தி நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி வந்து
அப்படி இருக்க முடியாது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட எல்லாருமே இதை வந்து கோட்பாட்டு ரீதியாக கருத்தியல் ரீதியாக அணுகிதான் அதன் பின்னணியில தான் திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த வகையில தான் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாள்ல, அதாவது ஸ்டாலின் முதலமைச்சரான அடுத்த நாள்ல இருந்து பெண்கள் வந்து அந்த அதிகாரம் மிகுந்த ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு வருது. அது இதை வந்து ரொம்ப கொச்சையாக அவங்க அங்கே போய் பேசுவாங்க இங்கே போய் பேசுவாங்கன்னு தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்று அப்படி இல்லை. இன்று அதனால் பலனடைந்தோம் அப்படின்னு டெஸ்டிமோனியல்ஸ் ஏராளமாக வந்து குவியுது. அரசே அந்த மாதிரி விழாக்களை நடத்துகிறாங்க. அதில் வந்து சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, அரசு அப்படி சொன்ன திட்டங்கள். இப்போ பரந்தாமன் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பரந்தாமன் சொன்னார், இந்த திட்டங்கள் வந்து மக்களுடைய வாழ்க்கையில் பலன் அளித்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது எல்லாத்தையும் அரசு நடத்திய விழாக்கள்லையும் பார்க்க முடிஞ்சுது. அவங்க அதில் படிப்படியாக எம்பவர்மெண்ட்டை பார்க்க முடியுது. குடும்பங்கள், எளிய குடும்பங்கள், செக்மெண்ட்டாக எளிய குடும்பங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருவதை பார்க்க முடியுது. அதை எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பதை மக்களை கவர்வதற்காக செய்கின்ற கவர்ச்சி விளம்பரம் அறிவிப்பு அப்படின்ற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. சமூக வளர்ச்சிக்கான பங்களிப்பாக அந்த விஷயம் இருக்கணும். சிலிண்டர் ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்ன, அதுக்கு பின்னால் அவங்க என்ன கருத்தியல் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது யூனியன் கவர்மெண்ட்டு உங்ககிட்டேருந்து மானியத்தை பறித்து விட்டார்கள், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுக்குறோம், பாவ மன்னிப்பாக பிராயச்சித்தமாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. இப்படி அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்கீமும் துண்டு துண்டாக இருக்குது. சமூகம் ஒட்டுமொத்தமாக வளர்வதற்கு தேவையான ஒரு அணுகுமுறை அதுல இல்ல. ஒரு ஹோலிஸ்டிக்கா இல்லன்னு சொல்றீங்க, முரண்பட்டு நிற்பதால் குறுக்கிட விரும்புற. நீங்க ஒரு நிமிஷம் ஒரு போல் பார்த்துட்டு வந்துடலாம். போல் மேல சேர்த்து உங்களுடைய கருத்து சொல்லிருங்க. நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி களத்தில் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். எப்படியும் தோற்க போகிறோம் என்று நினைத்துதான் தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கவில்லை அப்படின்னு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்தாரு. அந்த விமர்சனம் எப்படியும் தோற்க போகிறோன்னு நினைச்சு தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் தரல அப்படின்னு அவர் சொன்ன விமர்சனம் சரி என்று 82% பேரும், தவறு என்று 13% பேரும், கருத்து இல்லை என 5% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு பாரதி. அதாவது மகளிர் உரிமை தொகை என்று நீங்கள் சொல்லீர்கள் என்றாலே மகளிராக இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கணும். நீங்கள் நலத்திட்டங்கிறது வேறு, உரிமை தொகை என்பது வேறு. அதில் பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேருக்கு கொடுக்கலங்கிறது தான் ஐயா அவர்கள் சொன்னது. 505 பொய்யான வாக்குறுதிகள்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். கொரோனா பேரிடரில் அன்றைக்கு 7.5% இடஒதுக்கீட்டு மூலமாக இல்லை கொரோனா பேரிடர்லன்னா டாக்ஸ் இல்லை. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. குலவிளக்கு திட்டம்னு சொல்றீங்க. இப்போ ஒரு 2.5 கோடி பெண்கள் 3 கோடி பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 கோடி பெண்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கணக்கில் வச்சுக்கிட்டோம்னா கூட கொடுக்காதவங்க எல்லாம் குலவிளக்குல வரமாட்டாங்க. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லலை, நாங்க இங்க இருக்கிற வேடிங் பிரச்சனை இல்ல. நாங்க சொல்லுவது நலத்திட்டம். நீங்க மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னீங்கன்னா மகளிரா இருக்கிற அத்தனை பேருக்கு நீங்க கொடுக்கணும் அரசு ஊழியரை தவிர. என்ன கொரோனா பேரிடரில் 7.5% அனைவருக்கும் வீடு கட்டும் 6344 22,000 ஏரிகளை முதலமைச்சர். ஒரு செகண்ட், நீ அடுத்து சொல்லுங்க. முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிவிச்சு பேசுனது எனக்கு நினைவு இருக்கு. சட்டமன்றத்தில் அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் படிக்கலையோ அவர்களுக்கெல்லாம் பணம் தர படிக்க வைக்கிற திட்டம், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் அப்படின்னா யாருக்கெல்லாம் சொந்தமா வீடு இல்லையோ அவர்களுக்கு தருவது. அனைவருக்கும் மகளிர் உரிமை தேவையோ அவங்க செய்யறது. அந்த வேர்டிங்ஸ் தப்புன்னு சொல்றேன். மகளிர் உரிமைனா மகளிரா இருக்கிற அத்தனை பேருக்கும் உரிமை உண்டுங்கிற கருத்தை பதிவு வைக்கிறேன். 22,000 ஏரிகளை 4.5 வருஷமா சொல்லி வந்து எடுபடல மக்கள் மத்தியில. நீங்க வந்து மகளிருக்கு உரிமை தொகை அனைத்து மகளிருக்கு சொல்லுங்க. இல்ல மகளிர் உரிமை தொகை அதாவது வந்து அதுவே SC/STகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகைன்னு சொல்லி SC/ST கமிஷன் நோட்டீஸ் கொடுத்துச்சு. 7.5% இடஒதுக்கீடு, 22,000 ஏரிகளை தூர்வாரியது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது, 22 லட்சம் உணவகம் மூலமாக கொடுத்தது, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், 4 நாட்கள் தாண்டாது என்று சொன்ன கவர்மெண்டில் அற்புதமான ஆட்சியை கொரோனா பேரிடர்ல கொடுத்தவர் எடப்பாடியார். அதனால நாங்க இன்னைக்கு எங்களுடைய நலத்திட்டம் தொடரும்னு நாங்க சொல்ல முடியும். ஆனா திமுக இப்ப ஆட்சியில் இருக்கிற பிரசன்ட் ஆட்சியில் இருக்கிற திமுகவால் அதை சொல்ல முடியாதுங்கிற வார்த்தை வைக்கிறேன். ஜென்ராம் சார் வந்து ரொம்ப அழகா சொன்னார். இந்த திட்டத்துக்கு பேரே வந்து குலவிளக்கு திட்டம் வச்சிருக்கிறத அதை என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இது எப்படி நான் பார்க்குறேன்னா,
அதாவது குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துற கட்சியோட கூட்டணி வைக்கும் போது இவங்க குலவளுக்கு திட்டம் கொடுக்காம வேற எந்த திட்டம் கொடுப்பாங்க? அப்படிதான் கொடுப்பாங்க. நீங்க காங்கிரஸோட கூட்டணியில இருந்து இல்ல நீங்க வாதத்தை வைத்தீர்கள் என்றால் நான் இதை விட துரோகம் செய்த காங்கிரஸை பத்தி நான் சொல்ல முடியும். இப்போ அதாவது வந்து தேர்தல் வாக்குறுதியில் இவங்க நடைமுறைப்படுத்தவே இல்லை 507 வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதை வந்து முழுமையாக அவங்க நிறைவேற்ற 404 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம். 64 வாக்குறுதி ஒன்றிய அரசினுடைய தடையால நிக்குது. 37 வாக்குறுதிக்கு நிதி தேவைப்படுதுன்றது சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது வந்து இவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பத்தி இவங்க பேசுறாங்க. அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ரத்து பண்ணதே வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் அதை நாங்க வந்து நிறைவேற்றிருக்கோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டங்கள் சார். அதை நடைமுறைப்படுத்திருக்கோம். இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தோழி விடுதி தொடர்ந்து பேசிட்டே இருக்குமா? நீங்க பேசிட்டீங்க இல்ல, எந்த மாதிரி எடுக்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அதே மாதிரி அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குல்ல. நான் உங்ககிட்ட இடைமறிக்கும் போது கேட்டுதான் இடைமறிக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து தோழி விடுதி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நடைமுறைப்படுத்துறோம் ஏற்கனவே. அதை தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய பட்ஜெட்ல வந்து இது பெண்களுக்கான விடுதியை பத்தி நான் என்ன சொன்னேன் சுருக்கமா சொல்ல போனா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களைத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் பின்பற்றுகிறது. ஒரு திட்டத்தை அதிமுக செயல்படுத்திய திட்டத்தை ஏதாவது ஒரு மாநிலம் பிற மாநிலம் செயல்படுத்தியிருக்கான்னு பாருங்க. இதுல இருந்தே கிரெடிபிலிட்டி, இதுல இருந்தே வந்து நம்பகத்தன்மை எல்லாமே வந்து ஒட்டுமொத்த இந்தியா யூனியன் கவர்மெண்ட் நீங்க தோழி விடுதியை கொடுக்குது. அது யாருடைய திட்டம்? காலை உணவு திட்டத்தை வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறாங்க. யாருடைய திட்டம்? ஆக திமுகவின் மீது தான் நம்பிக்கை இருக்குதே தவிர மற்ற அரசியல் கட்சிகள் குழப்பம் நடத்துறாங்கன்னு அர்த்தம். 82% பேர் முதலமைச்சர் சொல்றது சரின்றாங்க. எப்படியும் தோக்க போறதுனால தமிழ்நாட்டுக்கு பணம் தரலன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதை வந்து பெருவாரியானவர்கள் ஏற்கிற மனநிலையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, நம்ம 10 ஆண்டுகளாக பாஜக தோத்துட்டு தான் இருக்குது. அதனால அவங்க ஒன்றும் ரொம்ப நிதி உதவியெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதெல்லாம் பெரிய அளவில் இல்லை. நம்ம குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். நான் தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். நம்ம எடப்பாடி அறிவித்ததில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடிங்கிற ரொம்ப பாயிண்டடாக இருக்குது. நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். நான் வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னாடிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த 5 ஆண்டுகளில் 50 தடவை சொல்லியிருக்கேன். 2021 திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் வெல் டிராஃப்டட். இதுவரைக்குமான தமிழ்நாட்டு அரசியல் சார் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான கடன் தள்ளுபடிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கு சார். மாற்றுறதுனால எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி இஸ் எக்ஸிஸ்டிங். இன்னும் ஒரு சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினருக்கு ஆல்ரெடி அந்த திட்டங்கள் இருக்கு. சொல்லும் போது மாற்றுத்திறனாளி கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கிறது தான் அது. ரெண்டாவது நான் சொல்றேன், 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் வெல் டிராஃப்டட், பிரமாதமான தேர்தல் அறிக்கை. இன்று வரைக்கும் அதுதான். இதுல என்னன்னா அதுல எங்கெங்கெல்லாம் குறை இருக்கு, எங்கெங்கெல்லாம் டீவியேஷன் இருக்குங்கிறதை அதை வந்து பாயிண்ட் பண்ணி சொன்னாலே போதும். அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி எங்கெல்லாம் விடுபட்டு இருக்கு, இதெல்லாம் என்ன இருக்குன்னு அது சொன்னாலே போதும். இந்த அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு அரசியல்ல ஒரு கருத்து பேசு பொருளா இருக்கும். அடுத்த 5 ஆண்டுல மக்களுடைய தேவையும் எதிர்பார்ப்பும் வேற ஒன்றா இருக்கும். மெட்ரோ ரயில் அப்படின்ற ஒண்ணு 25 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அதை தாண்டி நம்ம ஒண்ணு செய்யறது மக்களுடைய தேவைகள் மாறிட்டே இருக்கு, எதிர்பார்ப்பு மாறுது. இல்ல கூட்டுறவு கடன் தள்ளுபடியா 14,000 கோடியை கொடுத்தவர் வந்து விவசாய கடன்களுக்கு வந்து எடப்பாடியார். நீங்க தான் கொடுக்கல, உங்க கவர்மெண்ட் வந்து தான் கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து 82% மக்கள் பாஜக தோல்வி உறுதின்றதுனால தான் அவங்க வந்து எதுவும் கண்டுக்கல நிதியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். 2021 ஏதோ லக்கில் 4 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏடிஎம்கே அலையன்ஸில். அந்த வாய்ப்பு இப்போ கிடையாது. அப்போ இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் கிடையாது. இன்னைக்கு வந்து தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி அவங்கள முந்திக்கிட்டு முன்னாடி போயிட்டாங்கன்றதுனால தோல்வி உறுதியாக தானே சார் இருக்கு. ஃப்ரண்ட் கிடையாது, அது ஒரு முன்னாடி நான் சொன்னது முன்னாடி அவங்க முன்னேறி போயிட்டாங்கன்னு சொல்றேன். அவங்க வந்து இப்ப முன்னேறி போறதுனால அதற்கு வாய்ப்பே கிடையாது. பாஜகவின் வெற்றி இங்க அப்படின்னு டபுள் இன்ஜின் சொன்னாங்க இல்லையா, இப்ப ட்ரெயின்ல வந்து முன்னாடி ஒரு இன்ஜின் பின்னாடி ஒரு இன்ஜின், அந்த மாதிரி தான் அதிமுகவும் பாஜக இல்லன்னு சொல்லிருக்காரு. நாங்க வந்து மாநிலத்தை இருமொழி கொள்கையை வச்சு நாங்க மாநிலத்தை வளர்த்துக்கிட்டு போறோம். இவங்க இல்ல மும்மொழி கொள்கை நீங்க பின்னாடி வாங்கன்னு இழுத்துட்டு போறாங்க. மாநிலத்தை வளர்க்கணும், நீங்க நிதி கொடுக்கணும் அதிமுக கேட்பாங்க. பாஜக நாங்க கொடுக்க மாட்டோம் பின்னாடி இழுத்துட்டு போறாங்க. சோ ஆரம்பிச்ச இடத்துல எல்லாம் இந்த வண்டி நிக்க போகுது. டபுள் இன்ஜின் வேலைக்கு ஆகாது. வெளிநாட்டு இப்ப நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரொம்ப தூரத்துக்கு போற ரயில், அதிவேக ரயிலுக்குலாம் வந்து முன்னாடி ஒரு என்ஜின் இருக்கும், பின்னாடி இருக்கும், ரெண்டும் தள்ளி வேகமா போகும் சார். அந்த இன்ஜினை கழட்டி விடணும் சார். நீங்க கழட்டாமலே இழுத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க பாத்துறோம். நீங்க வந்து ரெண்டு இன்ஜின் வெவ்வேறு டைரக்ஷன்ல போக போகுதுன்றீங்க. திரு ஜென்ராம் நிறைவு பார்வை மிக சுருக்கமா. ஒன்றிய அரசை எதிர்க்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ, ஒன்றிய அரசை எதிர்க்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கோ தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ எந்த விதமான விருப்பமும் கிடையாது.
நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வின் அடிப்படையில் தான் அந்த ரியாக்ஷன் வருது. ஜெயலலிதா உதய மின் திட்டத்தை முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்த்தது ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இல்லை, முன் முடிவுகளின் அடிப்படையில் எதிர்ப்புகள் வருவதும் இல்லை, பிரச்சனையின் அடிப்படையில் தான் அந்த நகர்வு வருது. அது இல்லாமல் ஏதோ ஒன்றிய அரசோடு அல்லது பாஜகவோடு காழ்ப்புணர்ச்சியோட முன் முடிவுகளோட செயல்படுவதாகவும் அதனால தான் ஒன்றிய அரசு உதவி கிடைக்காம இருக்கிறது போலவும் ஒரு சித்திரத்தை முன்வைக்கிறதுக்கு அதிமுக விரும்புகிறது. அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை. மும்மொழி கொள்கையை திணிக்கிற ஒரு விஷயம் நடக்கும் போது அதிமுக என்ன செய்யும்? முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கைக்கு பதிலாக அவங்க மாற்றாக வேற என்ன செஞ்சிட முடியும்? தலைகுனிந்து அப்படியே முழங்காலிட்டு ஏற்றுக்கொள்வதைத்தான் ஒத்துழைப்புன்னு நம்புறாங்களா என்னன்னு தெரியல. அதனால இங்க நடக்கக்கூடிய எதிர்ப்புன்னு எதுவும் கிடையாது. அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறோம், உங்களுடைய தொகுதி மறுசீரமைப்பு அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைத்துவிடும், ஆபத்து கொண்டது அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லாம இருக்கிற 39 அப்படியே இருக்கும்னு சொல்றது எந்த விதத்திலையும் பதிலே கிடையாது. அது மோதல், அது மோதல் பேசுற. ஆமா ஆமா பாதிக்கும். நீங்க உங்களை கெஸ்டா கூப்பிட்டா நிகழ்ச்சி பாதிக்கும், ஒருத்தரையும் பேச விட மாட்டீங்க. அவ்வளவுதான். நன்றி சார். நன்றி மிக்க நன்றி, எல்லோருக்கும் நன்றி. இது கேள்விக்களம் மக்களின் மேடை.